வெல்கம் பேக் அந்த வீடியோ. இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 27 அண்ட் இந்த மந்த் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் தான் எஸ்எல் போச்சு, 4500 கிட்ட. மற்ற நாள் எல்லாமே ப்ராஃபிட் தான். ஒரு நாள் ஆவரேஜ் பண்ணோம், இன்றைக்கும் ஆவரேஜ் தான் பண்ணோம். ஏன் ஆவரேஜ் பண்ணோங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ட்ரேட் பண்ணுறது. அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி எடுத்த என்ட்ரி. இது வந்து அதுக்கு ஆப்போசிட் கால் ஸ்ட்ரைக்கு. நான் எடுத்து வந்து புட்டில், பட் இந்த புட்டில் நான் என்ட்ரி ஆகலை. நான் எடுக்கும் போது என்ட்ரியை வேறு செக்டர் சூஸ் பண்ணிட்டேன். நான் ரெக்கார்டிங்கில் பார்த்தா தெரியும், நான் வேறு செக்டர் சூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இது ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த செக்டர் வச்சுருந்தேன். அன்றைக்கி மூவிங் ஆவரேஜ் லைனையும் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி கரெக்டாக இந்த லைன் ட்ராப் பண்ணும்போது இது வந்து டேல கொடுத்துச்சு. டேல கொடுத்தோடனே இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தோம். அந்த டைமில் வந்து ஓஏ கன்ஃபார்ம் பண்ணணும். பட் கரெக்டாக இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஓஏ கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த இடத்துல என்ட்ரி போட்டோம்னா கரெக்டாக இங்கே வந்து என்ட்ரி ஆகும். அந்த நான் எடுத்துகிட்ட சைட் ப்ரைஸில் அப்படி என்ட்ரி ஆகும்போது, என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். பட் டார்கெட்டுக்கு கொஞ்சம் நியராக போயிட்டு டக்குன்னு ஒரு ரிவர்சல். அப்படி ரிவர்சல் ஆகும்போது ஒன்று நீங்கள் எஸ்எல்ல க்ளோஸ் பண்ணலாம், இல்லைனா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஆவரேஜ் பண்ணலாம். ஏன் ஆவரேஜ் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். இது வந்து ஆல்ரெடி இந்த லைன் நம்ம கன்சிடர் பண்ணி தான் என்ட்ரியே போட்டிருந்தோம். இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் லைனு, ஓகேவா? இந்த லைனை பிரேக் பண்ணி என்ட்ரி போட்டோம். திருப்பி அதே லைனில் சப்போர்ட் எடுக்கலான்னு பார்க்கணும். கரெக்டாக இந்த கேண்டில் சப்போர்ட் எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் இங்கே ஆவரேஜ் பண்ணேன். இங்கே ஆவரேஜ் பண்ணால் எங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல இருந்துச்சு ஆவரேஜ். இங்கே ஆவரேஜ் பண்ண உடனே இங்கே இருக்க நம்ம என்ட்ரி பேஸ் வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஒரு 10 பாயிண்ட் கிட்ட இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் சொல்கிறேன். இறங்கி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அது வந்து ஒரு 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சரியான மூவ்மெண்ட், டக்குன்னு டார்கெட்டும் போயிடுச்சு. இதோட 4-5 வாட்டி சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு டார்கெட்டும் போயிடும். பட் டார்கெட் போகாமல் இஃப் சப்போஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா எஸ்எல் வந்து டபுள் ஆயிடும், ட்ரிபிள் ஆயிடும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மந்த் எடுத்த டேட்டாவை வந்து நான் ஷோ பண்ணலான்னு இருக்கேன். லைக் வீக்கெண்டில் ஷோ பண்ணுறேன். பாருங்கள் எப்படி மந்த் டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த என்ட்ரியில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு 3 இம்பார்ட்டன்ட் திங் வந்து, ஒன்று அந்த ரிஜெக்ஷன் லைனு கரெக்டாக அதே இடத்துல ரீடெஸ்ட் ஆகிருக்கு, ஒன்று. செகண்டு அந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் பண்ணியிருக்கு, 2. தேர்டு வந்து ஓஏ டேட்டா வந்து ரொம்ப மிக்ஸ்டாக இருந்துச்சு. பட் அந்த ஆவரேஜிங் டைமில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால மட்டும்தான் ஆவரேஜ் பண்ணோம். இந்த 3 விஷயமும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணலாம். சூப்பரான என்ட்ரியாக இருக்கும். டக்குன்னு டார்கெட்டும் போயிடும். நம்ம லாஸ் இல்லாமல் டக்குனு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஆவரேஜ் பண்ணாதீங்க. அப்படி ஆவரேஜ் பண்ணிங்கன்னா டக்குன்னு மாட்டிப்பீங்க. அப்புறம் அந்த ஆவரேஜிங் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இந்த மந்தில் 2 நாள் தான் நம்ம ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு நாள் தான் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. அந்த எஸ்எல் ஹிட் ஆகிற அன்றைக்கி நான் ஆவரேஜும் பண்ணல. அன்றைக்கி ஆவரேஜ் பண்ணியிருந்தேன்னா அன்றைக்கி வந்து ட்ரிபிள் எஸ்எல் தான் இருக்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் இல்லாதவங்க நான் ஆவரேஜ் பண்ணல. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அண்ட் see you back to another வீடியோ. அண்ட் another மந்த்தும் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். பாய்.